ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேம் வித் ஸ்ரீராம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட் 2ல பார்ட் 11. அதாவது இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப சுமூகமாக ஜாலியாக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஐயோ இதில் ஆடா இன்னும் வேஸ்போட 2 பாடியாக தான் மிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சேலஞ்ச் அன்லாக் ஆகிடுச்சு. டோர்னமெண்ட்டும் இவ்வளோ முடிச்சிருக்கோம். ஸோ ஓல்டு ஓன்ஸ் இருக்கா? ஓகே, அதான் இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஓல்டு ஓன்ஸில் ஒருத்தனும் வேஸ்போட அந்த 2 ஓல்டு ஓன்ஸில் 2 பேரும் முடிச்சிடலாம். வேஸ்போட அந்த அது பேர் பாடி கார்டை வேஸ்போட அந்த 3வது 4வது பாடி கார்ட்ஸும் முடிச்சிடலாம். இன்றைக்கி அதான் நம்மளோட கண்டென்ட்டு. ஓர பேச வேணாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு மித்து இருக்குது. இது என்ன மித்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, இதை தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தோன்னா இது உடையுமா. அதான் இந்த மித்தோட பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து எனக்காவது தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறான்னு இருக்கேன். ஸோ இப்போ இது வேணாம், வாங்க நம்ம போய் இந்த சேலஞ்ச் என்னது, ஹார்ட் கிரவுண்டு யூ லூஸ் ஆன் ரிங் அவுட்டு. இதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட்டு வெப்பன்னா 2மே கலந்த மாதிரி இருக்கணும். இந்தா இன்னோட்ட பவுண்டர்ஸ் கிட்ட வந்தால் மண்டையிலே டங்குன்னு வைக்கலாம். தூரமாகவும் போக தேவையில்ல. ஒரு ஷார்ட் ரேஞ்சு வெப்பன் இது. ஆஹா, இவன் யாரா எலிக்ஸு? இவனுக்கு போல வேறு யாரும் வந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். இவன் வந்தானா? ஐயே, இது ஒரு கடுப்பாச்சே. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. அடடா, இவன் அடிக்கிறானே. சே, ஹார்ட் கிரவுண்டை நான் பார்க்கல கைஸ். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு ரவுண்டு தானே இருக்குது. பின்னாடி போ. ஐயோ நோ, நல்லவே காப்பாற்றிட்டான். அடடா, சே, பறக்க விட்டாங்க கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சரி, இதை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டை முடிச்சிடலாம். ஏன்னா இன்னும் ஒரு ரவுண்டு நம்ம விளையாடணுன்னா போதும், லெவலப் ஆகிடுவோம் கைஸ். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் லெவலப்புக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். அதை முடிச்சுட்டு சேலஞ்சு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. ஆடா, ஆடடா, இவன் இவனும் அடிக்கிறான். இதை வாங்க, இதை வாங்க, இந்த வாங்க, இந்த வாங்க, இந்த வாங்க. இந்த வாங்க, பறக்க விட்டான் கடைசி அடியில். யாருக்கிட்ட? கேம் வித் ஸ்ரீராம்டா. மறக்காமல் நம்ம சேனலில் லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் கைஸ், சப்ஸ்கிரைப். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். கண்டென்ட் வரும், நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அத்தனை கண்டென்ட் வரும். அப்பா செம்ம எஸ்கேப் அது. அடடா, சே. ஓகே, பரவாயில்ல. லாஸ்ட் டைமும் கிக் அவுட்டு தான் வச்சேன், இந்த தடவை கிக் அவுட்டு தான் முதிக்கிறேன். நாட் பேட். We have reached 21, ஸ்கில் நம்பர் 21. இன்னும் இதில் 52 இருக்குது ஸ்கில்ஸு. இப்போ 21 வந்துருக்கோம், இன்னும் பாதி கூட தொடரலை. ஓகே, ஈகிளை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசு இது. இதை எடுத்துக்கலாம், ஈகிளையே எடுத்துக்கலாம். ஓகே, எனிவேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். இது வேணாம். இது என்ன கோல்டன் கட்டானாவா? வேணாம், நம்ம இதுவே எடுத்துக்கலாம். இன்னோட்ட பவுண்டர்ஸில் சேவர்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். இதை வச்சு தான் நான் லாஸ்ட் டைம் கேட்ஸ் ஆஃப் ஷேடோவே முடித்து தாண்டி வந்திருக்கேன். நீங்கள் இப்போ கேட்கலாம், கேட்ஸ் ஆஃப் ஷேடோவே என்னடான்னு. கேட்ஸ் ஆஃப் ஷேடோனா ஒன்றும் இல்லை, அதில் வந்து எல்லா பாஸும் ஒரே நேரத்தில் வந்து நம்மளை அடிப்பானுங்க. அதான் கேட்ஸ் ஆஃப் ஷேடோ. ஓகே, என்னது இது? இது வேணவே வேணாம், இது வேணவே வேணாம், இதே போதும்.
ஷார்ட் ஆஃப் எட்டர்னல் ஐஸ். இதான் இது டார்க் பிளாஸ்ட். இது வேணாம், இதே போட்டுக்கலாம் நமக்கு. இது என்னது வாஸ்பு முடிக்கலாம் கைஸ். வாங்க ஷார்க். ஒரு வழியாக இதுக்கு வந்தாச்சு. இன்னும் ஷார்க்கும் அந்த போசனும் தான் இருக்கு. ஓகே ஹியர் வி கோ. அடடா போடு. இந்த அடிக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். சே ஐயோ இது என்னடா இது, நமக்கு ஹெல்த் கம்மியாக இருக்கு. சே சே எப்படியா இல்லை ஜெயிக்கணும். ஜெய் ஜெய் எப்படியா ஜெயிச்சிரு, எப்படியா ஜெயிச்சிரு. ஷேடோ ஷேடோ ஐ மீன் ஸ்ரீராம் ஸ்ரீராம். அடா இன்ஜாப் எடுத்துக்கி போட்டுவியா. அடடா சே ஐயோ இன்னும் ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அடடா திரும்பியும் கூட்டு கொடுத்துட்டு வெளியே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடலான்னு இருக்கலே. அதை விட்டா வேறு வழி இல்லை. எப்படியா ஜெயிச்சிரு. ஓகே ஓகே இது பார்க்க தான் ஷார்க் மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் சொர மீன்லாம் கிடையாது, டப்பா. ஐயோ ஓகே சூப்பர். ஐயோ ஏன் ஜெயிச்சலான்னு பார்த்தா இது வேறு அடிச்சுட்டே இருந்துச்சா. ஓகே பரவாயில்ல. we are given a comeback. என்னடா இது. ஓகே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட் மேட்ச் முடிச்ச மாதிரி செகண்ட் மேட்ச் முடிக்கலாம். கம்பேக் கொடுப்போமா மாட்டோமா? லெட்ஸ் கிவ் இட் a try. ஓகே அடடா என்னது நீர் வருது. அடடா என்ன போங்க என்ன ஒரே அடி எவ்வளோ குறையுது. என்ன போங்க என்ன கதையா இருக்கு. என்ன கதை இதெல்லாம். நான் வாங்க பாடா செம்ம எஸ்கேப். ஐயோ கிரேட் எஸ்கேப் பண்ண நினச்சேன். கட்சியில் பார்த்தா மொக்கையாடி வாங்கிட்டேன். சே அந்த வாங்க. சே அடடா ரொம்ப கம்மியாகிடுச்சு எழுது. இன்னும் ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அப்பாடா ஜஸ்ட்டு சே ஏன்னா போங்க வாங்க கைஸ். நம்ம வேறு வெப்பன் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ போட்டு தரலாம். எந்த வெப்பன் எடுத்துக்கலாம்? ஹெல்மெட்டு ஸ்வாடு வேணாம். இன்னொட்ட பவுண்டர்ஸ் வேணாம். லினிக்ஸ் கிளாஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே லினிக்ஸ் கிளாஸை ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சு. நான் ரெடி. இந்த ஷார்க் எப்படியாவது போட்டு தரலாம். ரொம்ப ஆட்டம் காட்டுது. சே ரொம்ப நாள் கழித்து ஒரு சேலஞ்சிங்கான மேட்ச் விளையாடுறோம் நண்பர்களே. உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. போர் அடிக்குது இல்லை, ரொம்ப நாளாக யாருமே கமெண்ட் பண்ணுறதே இல்லை நம்ம வீடியோஸ்க்கெலாம். முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது சொல்லுங்களேன், நானும் ஒரு ப்ளே பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கைஸ். நீங்கள் நம்பலாம் நம்பலாம் நம்பலாம். யாராவது வேணால் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த நாளுக்குள்ளே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஏன்னா டெய்லி எடுத்து செக் அவுட் பண்ணிருக்கேன். போடு சம்மடி.
worry. I will always be there. அடடா ஷாடோ நீ போடு மூஞ்சிலே வந்துச்சு. அடடா போடு இந்த கன். ஜெயிச்சானா நான் வின்னு, அவன் ஜெயிச்சானா அவன் வின்னு. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். நீ யார் CPU? இது மேலே நான் சூப்பர் ஸ்டீலாமா. அடடா ஆச்சா இப்படி மேலே போனால் மேலே வெட்டுறா, கீழே வந்தால் ஐயே ஹே இதெல்லாம் absolute cheating. இந்த ரவுண்ட் என்னால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு ஒரு பவர்ஃபுல் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுது. ஏன்னா அப்சல்யூட் சீட்டர் இது. சீட்டர்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. இருந்தாலும் இதை விளையாடினா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ வேறு வழி இல்லை. இது சீட்டிங் பண்ணாலும் நம்மளோட விளையாடி ஜெயிப்போம். வாங்க. ஓகே எனிவேஸ் ஜெயிக்க தானே போகிறோம். கொக்கு பறக்கும், கோழி பறக்கும். இது பறந்து பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்டவா 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 கிட்டவா. அடடா இது இந்த மாதிரி பண்ணால் நல்லதுக்கு இல்லையே. ஐயோ ஐயோ நம்ம ஹெல்த் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கே. ஒரடி அடிச்சா போயிடும் போலயே. ஐயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்துட்டோம். செகண்ட் ரவுண்ட் எப்படி விளையாடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. என்னை விட்டுரு, நான் ஜெயிச்சுக்கிறேன். அடா தான் வாங்கிக்கோ. ஐயோ சே போடு நினச்சேன். டாக்டிக்கலாக விளையாடுது. எப்படியோ செத்துருமா. அப்பாடா செத்துருச்சு. ஓகே இனி நமக்கு பிரச்சனை இல்லை. எனிவேஸ் ஃபுல் ஹெல்த்தில் தோக்கடிச்சிச்சு. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. நம்ம தான் நல்ல வெப்பன் தான் எடுக்கணும். இதுக்கு மேலே இந்த வெப்பனில் என்னால் ஜெயிக்க முடியும்னு தோணலை. என்ன வெப்பன் எடுத்துக்கலாம்? கட்டான எடுத்துக்கலாமா? வேணாம் அதுலேயும் தோத்துட்டேன்னா இதை எடுத்துக்கலாம். பிளட் ரீப்பர் வச்சு தான் நிறைய பேர் நான் தோக்கடிச்சிருக்கேன் கைஸ். இதையும் தோக்கடிக்கலாம். ஆனால் பாடி கார்டே இவ்வளோ உங்களுக்குதுன்னா இந்த வேஸ்பி எப்படி இருக்குன்னு தெரியலையே. வேஸ்பி ஆட ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? என்ன பண்ணுறது? இப்போவே லைட்டாக பயமாக இருக்கே உள்ள. எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடுவோன்னு தோணுது கைஸ். மை இன்ஸ்டிங்க்ட் இஸ் டெல்லிங் we are about to win. We are born to win. நல்லா இருக்கே. ஓகே oh come on, simply waste in front of our guy. Careful.
ஸ்ட்ரென்த். ஃபைனலி அச்சீவ்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொல்ல மாட்டேன். லம்பர் ஜாக். லம்பர் ஜாக்னா இந்த மரம்லாம் வெட்டுவாங்கல்ல, அவங்க பேர் தான் லம்பர் ஜாக். மரத்தை வெட்டுறவங்க சும்மா வர மாட்டான். உன்னால தானே நம்ம ஊரில் பல பேருக்கு பிரச்சனை. போடு வேற லெவல். ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி, அதனால தான் டச்சு விட்டு போச்சு. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. அப்போ தான் எனக்கும் அடுத்த வீடியோ போகணுன்னு மோட்டிவேஷனாக இருக்கும். போடு செம்மடி இருக்கு. அடுத்தது யாரு சேலஞ்சு ட்ரை பண்ணலாமா பார்த்துக்கலாம். இப்போ இவனை போட்டு தள்ளுறனா இல்லையான்னு பாருங்க. வாங்க நீ இப்போ கூட தோடிச்சிட்டான். இவன் எப்படியா தோக்கடிக்கணும்னு பார்க்க முடியாது போலயே. ஓகே அப்போ 1 செகண்ட் ஹார்ட் கிரவுண்ட் 1 செகண்ட்ல இருந்துச்சு கைஸ். ஜஸ்ட் செகண்ட், ஒரு செகண்ட் மட்டும் விட்டுருந்துச்சு, அவ்வளோதான் காலி. அம்புதே சோழி முடிஞ்சிருக்கும். போடு பரவாயில்ல, அடிச்சிடானே அது வரைக்கும் போடு சோழியும் முடிஞ்சு. ஓகே அடுத்து ஹெல்த் ட்ராப்ஸ் ஓவர் டைம். இது பரவாயில்ல, இது என்ன பிரச்சனை? இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. மங்கூஸ் மண்டை மிஸ்டர் மங்கூஸ் மேன். இவனுக்கு நம்ம மங்கூஸ் மேன் பேர் வச்சிடலாம். அதான் இவனுக்கு சூட்டாக இருக்கும், கரெக்டாக சூட் ஆகும். அப்பா என்ன அடி அப்பா. ஃபைனலி பர்ஃபெக்ட் எடுத்தாச்சு ரொம்ப நேரம் கழிச்சு சேலஞ்சில். இவனை எப்படி ஆட விட்டான் தெரியுமா இவன் மங்கூஸ் மேன்? ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சு இவன் வந்ததில். என்ன அடி போடு டபுள் பர்ஃபெக்ட்டு. வேற மாதிரி ஷாக் எதுவும் இல்லை. வேறு டபுள் பர்ஃபெக்ட் சொல்லி போடும். ஓகே அடுத்து யார்? நோ பிளாக்ஸ். கீழே உந்தா காலி. பிளாக்லாம் பண்ண முடியாதான். கீழே உந்தோன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு மேட்சே. ஸ்கார்ஜு கரேஜ் சீக்ரெட் கரேஜ் என்ன எப்படி பேர்? போடு பர்ஃபெக்ட். பிளாக் பண்ண முடியாதுன்னு என்ன? அதான் இது இருக்குல்ல, என்கிட்ட பிளட் பேர். ஏன்னா இது ஒரே மேட்ச் தானா? ஹே வாட் இஸ் திஸ்? யுவர் ஹெல்த் ரீஜென்ரேட்ஸ். இது நல்லது தானடா. இது என்னடா சேலஞ்சு? நல்லது தானே, ஹெல்த் ரீஜென்ரேட் ஆனால் நல்லது தானே. என்ன நண்பர்களே சொல்கிறது கரெக்டு தானே? அடடா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ரீஜென்ரேட் ஆகும். இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதனால தான் சொல்லியிருப்பாங்க அப்போவே ஹெல்த் ரீஜென்ரேட் ஆனால் கஷ்டம் வைக்காங்க. பார்த்தீங்களா எப்படி எழுதுக்கிட்ட பேய் மாதிரி ஒரு அப்பா ஜஸ்ட் மிஸ். அதுக்கு மேஜிக் போட்டிருப்பாங்க. இவ்வளோ போடாது இவ்வளோ போடாது. ஷேடோ ப்ரூட்டல் போட அக்ரெசிவ் வந்தோம். ஆனால் அக்ரெசிவ் வந்தால் ஒன்றுமே தெரியுது இல்லை. நான் மட்டும் விளையாட்டுருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால்
ஃபஸ்ட்டுலாம் அக்ரெசிவ் எடுக்கும்போது ஒரு ஃபீல் வரும் கைஸ், அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. நாமளும் அக்ரெசிவ்லாம் எடுக்கணும்னு தோணும், கடைசியில் பார்த்தா டப்பாவாக தான் இருக்கும்லாம். ஒரு வேற லெவல் ஒரு ஹார்டு வந்தாச்சு. ஹார்ட்லாம் ஒரு பேண்ட் போட்டு குழக்கிறோம். வாங்கு. ஐயோ இதெல்லாம் பார்த்தல எப்படி போகடிக்கிறாங்கன்னு. ஒரே மேஜிக் தானா மொத்தம் எழுத்து போயிடுமா? எப்படி ஒரே மேஜிக்கில் மொத்தம் எழுத்து போயிடுமா? இந்த மாதிரி போங்காட்டுறவங்கலாம் நாமளும் போங்காடினா தான் எப்படி இருக்கும் பாருங்கள். மங்குஸ்மேன் நீ வந்துட்டியா? இருங்க டோர்னமெண்ட்டில் இந்த மங்குஸ்மேன் மண்டையை போட்டு தள்ளிட்டு அதுக்கடுத்து நாம போகலாம். எனிவேஸ் perfect. Okay. மங்கூஸ் தவாங்க இன்னும் இவ்வளோ பேர் கொடுக்கலாம் முளைக்கிறது. அவ்வளோதான் காலி. மங்கூஸ் மேன் காலி. ஒரு பர்ஃபெக்ட் எடுத்து நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஆமாம் இங்கே போட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான். எது விளாட்லாம்? இதே விளாட்லாம். இது ஒன்று தான் விளாட முடியும் இப்போதைக்கு. ரேவன் இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். டீன் டைட்டன்ஸ்க்கு ஒரு ஷோ வரும் கைஸ், அதில் ரேவன்னு ஒரு மூஞ்சி வரும், சரியான சிறு மூஞ்சி. எனிவேஸ் வாங்க நம்ம விளாட்லாம். அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு லைவ் அன்லாக் ஆக போகுது. நமக்கு 49 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு நண்பர்களே. இன்னும் யாராவது ஒருத்தர் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைவ் ஸ்ட்ரீம்லாம் போடுவேன். எத்தனை மணிக்கு போடுறேன்னு அதுக்கு முன்னாடி போடுற வீடியோவில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். ஓகே போடு மண்டேலே வாங்கலாம். டபுள் பர்ஃபெக்டா ஐயோ இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரை தான் டபுள். நாட் பேட். வி ஹவ் ரீச்டு லெவல் 22. எடுத்துக்கிறேன், கன்க்ளூஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு கேர்ஃபுல்லாக சரி ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா இது? இதை பார்த்தா நல்ல மாதிரியே தெரியலையே. எதை எடுத்துக்கலாம் இப்போது? பாசன் லாங் ரேஞ்சு வெப்பன் வச்சுருப்பான். இது என்னது? இல்லை இது வேணாம். நம்ம ஷார்ட் ரேஞ்சில் ஏதாவது வச்சுருந்தா நல்லதுன்னு தோணுது. ஷார்ட் ரேஞ்சில் பெஸ்ட்டுன்னா இந்த இன்னாட்ட பவுண்டர்ஸ் இது வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ரேவன் ஹார்ட். அதுக்கடுத்து இது அடுத்து ஒரு ரேடியன்ட். இது என்ன? இது வேணாம், இது எடுத்துக்கலாம். ரேடியன்ட் ஹெட் பீஸ். அப்பாடா ஒரு வழியா இந்த ஹெல்மெட் ஒன்று வச்சு 3 விடுவானே அந்த இது வந்துடுச்சு நமக்கு. ஃபைனலி கிடச்சிச்சு நண்பர்களே, ஃபைனலி கிடச்சிச்சு. இப்போ வாங்க அந்த பாஸனை போய் ஜூஸ் போட்டுடலாம். இந்த இருக்கான் பாருங்கள். ஓகே இந்த பாஸனை தூக்கடிக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான். வாஸ்பு என் கையில் தான் மூவ்ஸ் ஆகும். இது முடிச்சுட்டு அந்த இது முடிச்சிடலாங்க. அது பேர் என்ன? இதை பாருங்கள் ஏன் பெருசாக வச்சுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லை. இவனை காலி பண்ணுறோம், பண்ணியே தீர்றோம். அடா ஐயோ என்ன இது தேடி அடிக்கிறான். தடி பையன் தேடி அடிக்காம பாருங்க. அதான் வயசான ஆள் பார்த்து சும்மா விட. ஐயோ இவனை சும்மா விடக்கூடாது. இந்த மேட்ச் எனக்கு கன்ஃபார்ம் தோக்கடிச்சே தீர்றோம்.
அடிக்கிறோம். எப்படியா ஜெயிச்சிடணும். ஐயோ அடிக்கிறானே ஐயே. என்ன இப்படி எஸ்கேப் போகிறான்? பாடா ஜஸ்ட் மிஸ். ஒரு அடியாச்சும் ஒழுங்காக விழுந்துச்சு. நான் போட்டால் மட்டும் மேஜிக் பெருசாக விழுது, நான் போட்டால் மட்டும் குட்டியாக விழுது. என்னடா இது? போங்காட்டம் ஆடுறியா போசன்? போங்காட்டம் ஆடுறவன எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஐயோ அப்பாடா கிரேட், we finally won. அன்பெண்டபிள் என்ன தெரில, வளைக்க முடியாதுன்னு அதோட அர்த்தம். ஆனால் அது இப்போ என்ன மீனிங் சொல்கிறாங்க தெரில. ஓகே வாங்க நம்ம ஓல்டு ஓன்ஸ் விளாட்லாம். த ஸ்டோரி ஆஃப் ரிவெஞ்ச். யார் ரிவெஞ்ச் எடுக்க போகிறான்னு தெரியல. நம்ம சின்சே அண்ணன் நீங்கள் பண்ணுற ரொம்ப மோசம். ரிவெஞ்ச் எடுக்கலாம் தப்பு, உங்களுக்கு தெரியாதா? இவங்க ஏதோ வந்திருக்கு படிக்கலாம் வாங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ யார் ட்ரிக்ஸ்டர்னு ஒருத்தவங்க கூட சண்டை போட போகிறோம். இவன் தான் ட்ரிக்லாம் பண்ணுவான் போல், நம்மகிட்ட வந்து எதுவும் பண்ணலாம் முடியாது இவனால். ஏதோ பைரட் மாதிரியே இருக்கான், அது ஒன்று பார்த்தோன்னே தெரியுது. பைரட்ஸ் ஆஃப் கெரிபியன். ஓகே ஓ இவன் இதுவும் யூஸ் பண்ணுறானா? இப்போ புரியுது. இவன் இந்த ஓரியன்டல் சேவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. ஏன்னா ஏன் வெப்பனை திருடுற தாத்தா கிட்டேருந்து வெப்பனை திருடுறியடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஷாக்கு, தாத்தாவுக்கு ஷாக்கு. தூக்கி போ. பாடா ஒரு வழியாக முதல் ரவுண்டு ஷாக் விழுந்தா கூட முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்டு அதே மாதிரி முடிச்சுட்டு சும்மா போயிட்டே இருக்கலாம் வாங்க. அடடா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு 25 minutes டச் ஆகிடுச்சு இந்த வீடியோ. வயிற்றுலே விட்டோம். ஃபைனலி இந்த மேட்சும் ஜெயிச்சாச்சு. அடுத்து யார்? வா 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 வா. ஓகே ஓல்டு ஓன்ஸ். இந்த ரவுண்டு முடிக்கலாமா வேணாவா? சரி முடிப்போம் வாங்க. என்ன நமஸ்தே சொல்லுதுன்னு பார்த்தா நல்ல பொண்ணு நினச்சாதீங்க. இதுதான் நம்ம இப்போ வளைச்சி அடிக்க போகுது. பேரண்டா இல்லை ஏதாவது வெப்பனை வச்சுருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ இதுவா? ஆஹா சும்மா வளைச்சி அடிக்குமே. நமஸ்கார்னு சொல்லுது. ஏதோ நல்லதா ஏதாவது பண்ணாது அடிக்காதுன்னு நினச்சா இது எனக்கே ஆப்பு வைக்கிறியா நீ? ஆப்பு வைக்கிறியா நீ? வாங்கிக்கோ. சும்மா மண்டையிலே வாங்கினேன். எப்படி? இதுதான் தான் சென்சே அடி. ஷேடோக்கே சொல்லி கொடுக்குற சென்சியோட அடி இப்படி தான்டா இருக்கும். யார்கிட்ட? வா 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 வா. நீ யூஸ்ஃபுல்லாக விட மாட்டா சென்சே. ஓகே ஃபைனலி இந்த ஒரு மேட்ச் முடிச்சிட்டோன்னா நம்ம ஜாலியாக கிளம்பிடலாம். ஹோமுக்கு போய்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம் கேமையே. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. இது மட்டும் முடிச்சிட்டோன்னா இப்படியே தச்சிடலாம். ஐயோ அடிக்குதே. ஐயோ தூக்கி போடுதே. நான் என்ன பேசுனே தெரியாம போடு. பரவாயில்ல. நம்ம சென்சே தாத்தாவுக்கு இலை வந்துருக்கு. இலை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ பாருங்க ரத்தனம் வந்திருக்கு. ரத்தனம் ஜுவல்லரி. அடடா அடிக்குதே. போடு. ஃபைனலி ஃபினிஷ்.
வீடியோவில் பார்த்துக்கலாம். இது என்னது? கேர்ஃபுல் block every hit in 5 rounds in any mode except survival. Okay, finish 5 rounds with critical health level. ஓ இதுதானே அது? ஓகே, அதுக்கடுத்து அதுவும் இல்லையா செய்வாங்க. இது நம்ம ப்ளூ சீலு, அதாவது நம்ம லினிக் சீட்டை எடுத்தது. இது நம்மளோட க்ரீன் சீலு, ஹெல்மெட் கிட்ட எடுத்தது. இது புச்சரோட ரெட் சீலு. இப்போ வரப்போகிறது பேர் பர்பிள் சீலு. ஓகே, வேறு விளையாடுறதுக்கு இல்லை. உங்களிடம் வந்து விடைபெறுவது கேம் வித் ஸ்ரீராம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் ஃப்ரம் ஸ்ரீராம். பாய் கைஸ், பாய்.